திமுகவை கதறவிட்ட சுப்ரீம் கோர்ட். உயர் நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பதா? உடனே எஃப்ஐஆர் போடு. திமுகவுக்கு எண்டு கார்டு போட்ட நீதிபதி. டெல்லி படை அறிவாலயத்தில் புகுந்து அடிக்கப் போவதால் பதறும் மு.க. ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும் வரை நிரந்தர டிஜிபியை போட மாட்டோம், எங்கள் சொல்லை கேட்கக்கூடிய பொறுப்பு டிஜிபியை வைத்துதான் ஆட்சி நடத்துவோம் என்பது போன்று மு.க. ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், நிரந்தர டிஜிபி போட்டால் திமுகவின் ஊழல் அமைச்சர்களுக்கு அடுத்த நொடியே ஆபத்து வந்துவிடும். அதனால் ஒட்டுமொத்த ஊழல் அமைச்சர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் காலம் கடத்தி கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதோடு அமைச்சர் கே.என். நேரு மீதான ஊழல் குறித்த ஆதாரங்களை வெளியிட்டு அவர் மீது எஃப்ஐஆர் போடுமாறு அமலாக்கத்துறை சொல்லியும் கூட இப்போது வரை அதை பொறுப்பு டிஜிபி செய்யவில்லை. அதோடு இதற்கு எதிராக அதிமுக சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இன்பதுரை எம்பி மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த நீதிபதி ஸ்ரீவஸ்தவா தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் இப்போது வரை மு.க. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. மாறாக சென்னை நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று மேல்முறையீட்டு மனுவுடன் உச்சநீதிமன்றத்திற்கு ஓடியது திமுக. காரணம், சமீப காலமாக டாஸ்மாக் ஊழல் தொடங்கி பல ஊழல் வழக்குகளில் சென்னை உயர் நீதிமன்றத்திடம் திமுக சிக்கிய நிலையில் அதற்கு எதிராக இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தபோது அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் தடை போட்டது. இதனால் ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் சிக்க வேண்டிய உதயநிதி ஸ்டாலின் தப்பித்துவிட்டார். இப்படி பல வழக்குகளிலிருந்து உச்சநீதிமன்றம் திமுகவை காப்பாற்றிவிட்டு உள்ளது. அதனால்தான் இப்போது ஊழல் அமைச்சரான கே.என். நேரு மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்ட நிலையில் அதற்கு எதிராக திமுக உச்சநீதிமன்றத்தில் அதை ரத்து செய்ய மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி கூறுகையில், ஒரு அமைச்சரின் மீது ஊழல் முகாந்திரம் இருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் உள்ளது என்று அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளது. அதையடுத்து அதன் மீது வழக்கு பதிவு செய்து அந்த அமைச்சரை விசாரிக்க வேண்டியது டிஜிபியின் கடமையாகும். ஆனால் அதை செய்ய தவறிவிட்டார்கள். பின்னர் சென்னை உயர் நீதிமன்றம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அதையும் நீங்கள் செய்யவில்லை. அவர் ஊழல் செய்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக அமலாக்கத்துறை ஆதாரம் கொடுத்ததின் அடிப்படையிலாவது நீங்கள் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். அதை செய்ய மறுப்பதை பார்க்கும்போது அந்த அமைச்சரை பாதுகாக்க நினைப்பது போலவே உள்ளது என்று கூறிய உச்சநீதிமன்ற நீதிபதி, சென்னை உயர் நீதிமன்றம் போட்ட உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும், அப்படி இல்லை என்றால் லஞ்ச ஒழிப்புத்துறை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அவசர நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது திமுகவுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக ரத்து செய்து விடுவார்கள் என்றுதான் திமுக பெரிய அளவில் நம்பியிருந்தார்கள். ஆனால் அமைச்சர் நேரு விவகாரத்தில் அவரை காப்பாற்ற தமிழக அரசு முயற்சிக்கிறது என்பதை உச்சநீதிமன்றமும் புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூட இவர்கள் தயங்குகிறார்கள் என்பதனால் சென்னை உயர் நீதிமன்றத்தை தொடர்ந்து தற்போது உச்சநீதிமன்றமும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எச்சரிக்கை மணி அடித்துள்ளார்கள். அதனால் உடனடியாக அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தள்ளப்பட்டு இருக்கிறது. அதனால் அவர் மீது வழக்கு பதிவு நடத்த அடுத்த நிமிடமும் தமிழ்நாட்டிற்குள் அமலாக்கத்துறை என்ட்ரி கொடுத்துவிடும். அந்த வகையில் இன்னும் ஒரே வாரத்துக்குள் திமுகவை சேர்ந்த அமைச்சர் கே.என். நேரு மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகிய 2 பேரும் தட்டி தூக்கப்படுவார்கள் என்பது தெரியவந்துள்ளது. அடுத்த செய்தி, உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி எதிரொலி. சங்கீதாவுக்கு 250 கோடி செட்டில்மெண்ட் பண்ண பேச்சுவார்த்தை நடத்தும் விஜய். தாவேகா தலைவர் விஜய் அரசியலில் நுழைந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முதலாக சந்திக்க போகிறார். ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு வழியாக அதிலிருந்து தப்பிவிட்டார். ஆனால் இப்போது அவரது மனைவியே அவரிடம் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை சிலர் அவரது சொந்த வாழ்க்கை என்று சொன்னாலும் கூட சொந்த வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதை மறுக்க முடியாது. சொந்த வாழ்க்கையில் நடிகையுடன் உறவு வைத்துக் கொண்டு சொந்த மனைவிக்கு துரோகம் செய்பவர் எப்படி இவர் நாளைக்கு அரசியலில் வெற்றி பெற்றால் எப்படியெல்லாம் இருப்பாரோ என்கின்ற கேள்விகளும் பொதுமக்கள் மத்தியில் எழும். அதன் காரணமாக இந்த விவகாரத்தில் ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகமும் ஆட்டம் கண்டு கிடைக்கிறது.
நடிகர் விஜய் தனது மனைவி விவாகரத்து மனு தாக்கல் செய்த விவகாரத்தில் கடுமையான அப்செட்டில் இருக்கிறாராம். தன் அரசியலுக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டு பெண்கள் தன்னை உயர்வாக பேசி வரும் நிலையில் இப்போது சொந்த மனைவியே தனக்கு எதிராக திரும்பி நிற்பதால் இது பெண்கள் மத்தியில் தனக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி விடுமே என்று அவர் கவலையில் இருக்கிறாராம். இதன் காரணமாக இந்த விஷயத்தில் சங்கீதாவுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விஜய் திட்டமிட்டுள்ளாராம். குறிப்பாக இந்த சம்பவத்தால் விஜயின் மகனும் மகளும் பெரிய அளவில் வேதனைக்கு உள்ளாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் தற்போது தனது சார்பில் தனது குடும்பத்தார் சிலரை சங்கீதாவிடத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் விஜய். அதோடு விவாகரத்து மனுவை திரும்ப பெறவும் அவரை கேட்டுக்கொள்ளப்பட உள்ளதாம். குறிப்பாக தனது அரசியல் எதிர்காலம் மட்டுமின்றி குடும்ப கௌரவமும் பாதிக்கப்படும் என்பதனால் சங்கீதாவுக்கு 250 கோடி கொடுத்து அவரை சமாதானப்படுத்த திட்டமிட்டு வருகிறாராம் விஜய். வருகிற 20ஆம் தேதி இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ள நிலையில் அதற்குள்ளாகவே சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விஷயத்தை நீதிமன்றத்திற்கு செல்லவிடக்கூடாது என்று விஜய் தரப்பு தீவிரம் காட்டுகிறார்கள். அதனால் இந்த சுமூக பேச்சுவார்த்தைக்கு சங்கீதா உடன்பட்டுவிட்டால் இந்த விவகாரம் அப்படியே அடங்கிவிடும். ஆனால் அவர் உடன்படாமல் இதில் சம்பந்தப்பட்ட நடிகையும் வெளியில் கொண்டு வந்தால் இந்த சட்ட போராட்டம் தொடர்ந்து விஜய் பெரும் சர்ச்சையில் சிக்கிக் கொள்வார் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் எல்லாம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து மேடைக்கு மேடை நாம் முழக்கமிட்டு வரும் இந்த நேரத்தில் சொந்த மனைவி குடும்பத்தின் பக்கம் இல்லாமல் விஜய் பிரிந்து நிற்பது மக்கள் மத்தியில் இவர் மீது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும் என்று கருத்து வெளியிட்டு வருவதோடு தமிழக வெற்றிக் கழக உளவுத்துறையும் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி கொடுத்துள்ளதாம். அது என்னவென்றால் இந்த விவகாரத்து வழக்கு சம்பந்தமாக சங்கீதா அல்லது விஜயின் மகன் சஞ்சய் ஆகியோர் அவருக்கு எதிரான திரைக்கு வராத பல புதிய விஷயங்களை வெளியிட்டுவிட்டால் அது விஜய்க்கான எதிர்ப்பை பெரிய அளவில் ஏற்படுத்திவிடும். குறிப்பாக விஜயின் தனிப்பட்ட மறுபக்கத்தை நீதிமன்ற விசாரணையின் போது சங்கீதா வெளியிட்டால் அது அவரது அரசியல் வாழ்க்கையை அளித்துவிடும். தமிழக வெற்றி கழகத்திற்கும் செக் வைப்பதாக அமைந்துவிடும். அது மட்டுமின்றி ஒரு பக்கம் விஜய் தன்னை நேர்மையான தூய்மையான அரசியல்வாதி போன்று காட்டிக்கொள்கிறார். ஆனால் மனைவியை விட்டு 5 ஆண்டுகளாக பிரிந்திருப்பவர் ஒரே வீட்டில் தனித்து வாழ்ந்து வந்திருக்கிறார். மகன் மகளை கூட அவர் பார்க்காமல் இருக்கிறார். இப்படிப்பட்டவர் எப்படி மேடைகளில் பெண்ணுரிமை பற்றி பேச முடியும்? இது தமிழக வெற்றி கழக கொள்கைக்கு வைத்த வேட்டாகிவிடும். அரசியல் ரீதியாக மற்ற கட்சிகளை விமர்சிக்கலாம். ஆனால் குடும்பத்தில் ஏற்படும் இதுபோன்ற சலசலப்புகள் ஒரு தலைவரின் இமேஜை ஒட்டுமொத்தமாக சிதைத்துவிடும். அதனால் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி திமுகவுக்கு ஆபத்து என்று நினைக்கும் அக்கட்சியினர் இதுபோன்ற குடும்ப மோதலை வைத்தே விஜயின் அரசியலை அடித்து நொறுக்கி விடுவார்கள். குறிப்பாக நீதிமன்றத்தில் சங்கீதா திரைக்கு பின்னால் நடக்கும் விஷயங்களை அம்பலப்படுத்தினால் அது விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரை எழுதிவிடும் என்று உளவுத்துறையும் பனையூர் அலுவலகத்திற்கு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம். அதன் காரணமாகவே நீதிமன்றத்திற்கு போன சங்கீதாவிடம் சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி வழக்கை வாபஸ் பெற வைக்க விஜய் தரப்பு படுதீவிரம் காட்டி வருகிறதாம்.